காத்து பச பசங்க காட்டோரம் போயிருந்த மழையும் போச போசங்குத அடியம்மாடி மழையும் போச போசங்குத. நம்ம வந்து நம்ம ஜில்லால நம்ம தான் பெரிய ஆளு. கோயம்புத்தூர்ல எங்க போய் கேட்டாலும் அனிதான்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன இந்த ஆள் நம்மளை கேட்காம கண்டுக்காம போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சார் அப்படின்னு. இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, கச்சேரிக்கு வந்தாங்க. கச்சேரிக்கு தான் வந்தாங்க. அப்போ எதுவுமே கிடையாது, எந்த விதமான சலனமும் கிடையாது. நான் வந்து வாத்தியார், இவங்க ஸ்டூடெண்ட், அப்படி தான் இருந்தோம். பஸ்ஸெல்லாம் போவோம், முன் சீட்டில் உட்காந்துப்பாங்க, பின் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. 2 பேர் பக்கத்தில் உட்கார மாட்டோம். மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த 4வது இருக்கால அவளுக்கு பண்ணி வைங்க, நான் நம்பர் 2 அவளுக்கு பண்ணி வைங்கன்னு அலட்சியமாக சொன்னது வந்து ஒன்றுக்கு ஒத்து மாட்டேங்க. அதான் குடும்பத்து பேரை கெடுத்து விடுவேன். நீ வந்து இது என்ன கூத்தாடி, நீ அதுவாக்கும் இதுவாக்கும் என்ன காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற, காத்தாடி போல எண்டி என்ன சுத்துற, என்ன அடி விட்டு கூட்டா ரொம்ப பேசுற. வணக்கம். வணக்கம். நாயகி டிவி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஓ நன்றி. நம்ம இப்போ மக்கள் இசை பாடகர் நம்ம புஷ்பவனம் குப்புசாமி அவங்களோட மனைவி அனிதா குப்புசாமி, இவங்க 2 பேரோடையும் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். நம்ம நாயகி டிவிக்காக அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு நன்றி உங்களுக்கு சொல்றேன். இந்த நாட்டுப்புற பாடல்னு சொல்லாம மக்கள் இசைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு மிக்க நன்றி. நல்லது, மக்களுக்கான இசை தான். உங்களுடைய இந்த பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகமா போய் சேரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும். ரொம்ப நன்றிங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களை வந்து ஒரு தம்பதியரா நீங்க சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த காதல் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கீங்க நீங்க. இவர் சொல்லியிருக்காரு சில விஷயங்கள், நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு வந்து எப்படி இவரை வந்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது எப்போ, எப்படி நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அவரை? மீட் பண்ணது அந்த எம்ஏ படிக்க வந்தேன்ல, அப்போதான் மீட் பண்ணேன். ஆமா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்த உடனே மீட் பண்ணல. ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்போ வந்து யூனிவர்ஸ் 90. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு கேப்ல இவர் பாடக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டது. அந்த கேப்ல எல்லாரும் அந்த பாட்டை தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த பாட்டு தான் பாடினாரு. அவரோட ஹிட் சாங்ஸ்ல அந்த லிஸ்ட்ல இருக்கிற சாங் இல்லையாது. தஞ்சாவூர் மண் எடுத்து அது பாடினோடனே எல்லாருமே ஒன்ஸ் மோர் மொழி தெரியும். அதாவது அந்த இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை காலேஜும் வந்து எங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து சவுத் இந்தியா 4 ஸ்டேட்டு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு, 4 ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. மொழி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேருமே வந்து அந்த பாட்டை கேட்டு ஒன்ஸ் மோர் இவரை தவிர யாருமே அங்கே வந்து வேற பார்ட்டிசிபேட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நானும் அங்கே ஒரு வியூவராக உட்காந்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ நான் கேட்டேன், இது என்ன, எந்த படத்துல இந்த பாட்டு வருது, நல்லா இருக்கு இந்த பாட்டு, யார் இந்த ஆளு? அப்போ அப்படிதான் அப்படின்னு எல்லாம் கேட்டேன். அப்பதான் தெரியாதா, இவரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறாரு, அவரு குப்புசாமின்னு பேரு, அவர் வந்து நமக்கு சீனியர் அப்படின்லாம் சொன்னாங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விட்டுட்டேன். அப்போ ஃபோக் டு கிளாசிக்கல் அந்த கான்செப்ட் பண்ணணும்னு எங்களுடைய ப்ரொஃபஸர் சொன்னார். அதுக்கு வந்து பெண் குரல் பாடுறது தேவைப்பட்டது. வந்து எல்லாரையும் கேட்குறாரு, எங்க சீனியரை கேட்குறாரு, ஜூனியர்ஸை எல்லாரையும் என் கூட படித்தவங்க எல்லாரும் எங்க இந்த பாட்டு பாடணும், கொஞ்சம் வர்றீங்களா, என்ன நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நடத்துகிறாங்க, நீங்கள் பாடுங்க கேட்கும்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு வராது அப்படின்னு. ஒரு சிலருக்கு இவரோட பிச்சுக்கு ஒத்து வரல. ஏன்னா இவரோட பிச்சு ரொம்ப ஹை. கிளாசிக்கல் பாடுறது பார்த்தீங்கன்னா 4 கட்டை 5 கட்டைக்கு மேலே அதிகமாக பாட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிச்சும் ஒத்து வரலன்னு ஒரு சிலர் பாட வச்சு வர்றேன்னு சொன்னவங்க பாட வச்சு பார்த்தாரு, பிச்சு ஒத்து வரல. இப்படியே இருக்கும்போது என்ன மட்டும் கேட்கல. அப்போ இந்த ஆளுக்கு என்ன இந்த இவ்வளோ இது, நம்ம வந்து நம்ம ஜில்லால நம்ம தான் பெரிய ஆளு. கோயம்புத்தூர்ல எங்க போய் கேட்டாலும் அனிதான்னா எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி வரைக்கும்
என்ன இந்த ஆள் நம்மளை கேட்காம கண்டுக்காம போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சார் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னம்மா அப்படின்னு, எனக்கு என்ன சார் என்ன நீங்கள் கேட்கவே இல்லை, எல்லாரையும் கேட்டீங்க என்ன மட்டும் விட்டுட்டீங்களே அப்படின்னு. அப்போதான் அவர் பார்க்குறாரு, நான் தமிழ் பேசுறதையே அப்போதான் பார்க்குறாரு. அது என்ன கேட்கலன்னா இவங்க சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இவங்களோட ஸ்டைலு, இவங்க செருப்பு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தலையில் பூ இருக்கும். அப்போ இருந்தே அப்படிதான். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்ஸ் பயங்கரமாக செருப்பு கலர்லேயே புடவை இருக்கும். அதுவும் காட்டன் புடவை, கஞ்சி போட்டு அயன் பண்ணி சர்க்குன்னு பெரிய அந்த மாதிரி போவாங்க. சின்ன வயசுல நம்ம வந்து நம்ம ஊர்கள்ல கலெக்டர் தான் அப்படி எல்லாம் கலெக்டர் மாதிரி தான் போவாங்க. நான் நார்மலா வீட்ல இருந்தா கூட அப்படிதான். அந்த கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான், அது என்ன நம்மளை பாசிட்டிவா வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படி பண்றதுனால பாசிட்டிவ், நம்மளை பார்க்குற 4 பேர் வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த தொடர்ச்சி தாங்க அப்பதாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அவரை. 2 பேரும் சேர்ந்து நீங்க பாட ஆரம்பிச்சீங்கல்ல, அப்போ அவங்க உங்களை எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. தமிழ் உச்சரிப்பு சரியா வரல எனக்கு. அப்போ அந்த ஹிந்தி டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஹிந்தியில பாத்தீங்கன்னா அதிகமா ஹா சவுண்ட் அதிகமா இருக்கும்ல, அந்த ஹா சவுண்ட் எல்லா எழுத்துக்களையும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுச்சு. அப்போ அதை வந்து கரெக்ஷன் பண்ணாதான். ஏன்னா கிராமத்து பாடல்களுக்கு, மக்களிசை பாடல்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த ஸ்லாங்ல பாடலைன்னா அது என்னதான் பாடினாலும் அது வந்து எடுக்காது. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் மாறுபடும். தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலியில ஒரு மாதிரி பாடுவாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பாடுவாங்க. இப்போ திருநெல்வேலியில இருந்து ஒரு பாட்டு எடுத்து எனக்கு மெட்டு அனுப்பிச்சு கொடுத்தாரு. மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக, மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக. அங்க பாத்தீங்கன்னா சொல்லுறாக அப்படின்னு வரணும். மதுரை வந்துச்சு சொல்லுறாங்க அப்படின்னு அந்த வட்டார மொழி வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஏத்தம் இப்படி இருக்கணும், வாய்ஸ் எவ்வளோ ஓப்பன் பண்ணணும், எவ்வளோ வந்து நம்ம வந்து குறைச்சி பாடணும், அப்படியே வாய்ஸ் ட்ரைனிங் ப்ளஸ் அந்த தமிழ் ட்ரைனிங். மெலடிஸ் நிறைய இருக்கு மக்கள் இசையில. அது விட்டுட்டாங்க எல்லாருமே. இந்த மக்கள் இசை பாட்டு அப்படின்னா நல்லா அடித்தடி தண்ட கட்ட தக்கட அப்படின்னு தாங்கிற ஒரு ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க, ஒரு பிம்பம். அதை நான் உடைச்சேன். நல்ல பாருங்க, மறந்தீரு மறந்தீருன்னு மத்தவுக சொல்லுறாக, உங்களை நான் மறந்தீருக்க இந்த உலகத்திலே மருந்தும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு இருக்கு, மருத மாதிரி குழந்தைன்னா. அந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சினிமா கூட வேணும்னு கேட்டாங்க. அந்த பாட்டு எங்களுக்கு படத்துல போய் யூஸ் பண்றதுக்கு தரீங்களான்னு. பண்டிகைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தரலாமான என்ன தெரியுமா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நாங்கள் பாடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அதில் கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. அதனால அந்த பாடுங்க அந்த 4 ஸ்ருதியில் அது மருத மாதிரி கொழுந்து. மருத மாதிரி கொழுந்தே மணலூரு தாழம்பூவே சேத்தூரு செவ்வந்தி பூவே என் தங்கமே தங்கம் சேருறது எந்த காலம். சந்தன கூம்பாவுல சாதம் போட்டு உண்ணையில, சந்தன கூம்பாவுல சாதம் போட்டு உண்ணையில, பொங்கலை நினைக்கையிலே ஏன் தங்கமே ராசா உண்ணுறதும் சாதமில்ல. இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கேட்டா ஒரு மயக்கமே வரும் எல்லாருக்கும், ஒரு கிறக்கம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல மெலடி. சில பாடல்கள் மட்டுமே வித்யாசாகர் சார் பாட வச்சிருக்காரு இல்லையா. ஆமா ஆமா. காத்து பச பசங்க காட்டோரம் போயிருந்த மழைய போச போசங்குதே அடியம்மாடி மழைய போச போசங்குதே மழையும் பச பசங்க மனதரக்க போயிருந்த மீனு போச கோசங்குதே அடியம்மாடி மீனு போச கோசங்குதே. அது வந்து இவரையே பாட வச்சாங்க. அதே மாதிரி டியூனும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே லிரிக்ஸ் அவர் ஒருத்தர் தான். ஆமா ஆமா ஆமா. வித்யாசாகர் மட்டும்தான். அவங்க 2 பேர் பாடினது அது. அது இன்னொரு பாட்டு என்ன பாட வச்சாங்க அவர் மியூசிக்ல, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. சிம்ரனும் ராஜசுந்தரமும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. சிம்ரன் எப்படி சொல்றாங்க, அந்த காலத்துல பிடிச்ச ஹீரோயின். அப்படி கிடையாது, பிடிச்ச ஹீரோயினா இவங்க தானுங்க. இல்ல ஸ்ரீதேவி, இதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். அதாவது மூக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீதேவி ரொம்ப பிடிக்கும் இருக்கு. சின்ன வயசுல படம் பார்க்க போனோம், அது சொல்றாங்க அவங்க. நமக்கு பக்கத்துல இருக்க இவங்க தான் ஹீரோயின். அவங்க மனைவிக்கு அவங்க ஹஸ்பண்டும் ஹீரோ. ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு அவங்களோட ஒய்ஃப் தான் ஹீரோயின்.
நான் கிண்டல் பண்ணுங்க. வம்பு கிழக்கணும் இல்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இழுத்துறேன். அப்புறம் வாழ்க்கையில என்ன இருக்குது? நீங்க சேர்ந்து பாடுனீங்க, அப்போ அந்த பாட்டை சேர்ந்து பாடினா இப்ப பாத்தீங்கன்னா இந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அப்ப வந்து அந்த உச்சரிப்பு அவ்வளோ நல்லா இருக்காது, ஸ்பஷ்டமா இருக்காது. ஸோ அந்த உச்சரிப்பெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து அந்த ஸ்லாங் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எத்தனை வாய் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல எப்படி வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா வாய்ஸ் மாடுலேஷன்ல இவர் பயங்கர கிங். அது கிராமத்தில் பாடும்போது அது தெரியாது அவங்களுக்கு, அப்படி ஓப்பனாக பாடுவாங்க. தஞ்சாவூர் மண்ணை அடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்ன, தாலி இருக்கும் மட்டத்தில் நான் தங்கி இருப்பேன், திட்டம் போல வாடாதே நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. இது ஓப்பன், இது இதில் எந்த இதுவும் கிடையாது, இது வாய்ஸ் மாடுலேஷன் கிடையாது. இப்போ அதே நான் திருப்பி பாடுறேன் பாருங்க. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன், தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன், தாலி இருக்கும் மட்டத்தில் நான் தங்கி இருப்பேன், திட்டம் போலே வாடாதே வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே நீ வாடாதே. அந்த பிரசன்டேஷன் எப்படி எப்படி கொடுக்கணும் தெரியறவங்க வந்து கச்சேரியில் ஜெயிச்சிருவாங்க. இப்போ வந்து அதுல இவர் கில்லாடி இவரு. அதனால 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாட சொன்னாலும் தொண்டை அவ எப்படி ஆரம்பத்துல என்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். கச்சேரி அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த கிட். 4 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து பாடிருக்கேன். இப்பவும் வந்து 3 hours வந்து அந்த இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ்க்கு மேல அனுமதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி மக்கள் வந்து விடிய பாடும் அப்போ இப்பவும் கேட்கறவங்க அப்படிதான், எப்படி சார் அப்போ பாடின மாதிரியே அந்த வாய்ஸ் இருக்கு அதே மாதிரி இருக்குன்னு இப்பவும் கச்சேரி பாடும் போது எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண பயிற்சி என்னன்னா, நான் வந்து 24 வயசுல ஒரு சுருதியில பாடின பாட்டை இப்போ 2 சுருதியில பாடுறேன். அப்போ இன்னும் வயசு ஏறும்போது நான் அந்த 24 வயசுல பாடினதை நான் 65 வயசுலேயும் அதே ஒரு சுருதியில் பாடுவேன். இப்போ என் வயசாக என்ன இவங்களே நினச்சிட்டு நம்மளால பாட முடியாது, சுருதி இறக்கிறது, 2 சுருதி பாட்டை ஒரு சுருதி கொண்டு வந்துடுறது. அதனால தான் நிறைய பேரால் பாட முடியல, வயசான பாட முடியல. அது கொஞ்சம் வயசாக சுருதி ஏற்றி பாடி பயிற்சி பண்ணிட்டோம்னா ரொம்ப வயசாகிற 70 வயசு வரும்போது அந்த 24 வயசுல என்ன 20 வயசுல என்ன பண்ணோமோ அது பாடலாம். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் சொல்லி கொடுப்பாரு. அப்போ பார்த்து சொல்லி தந்து ஜாலியாக எல்லாரு கூட, என் தங்கச்சி கூட தம்பி கூட எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசுவார், ஜோக்கெல்லாம் நிறையா சொல்லுவார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கணும் அதென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் அது படிக்கிற காலத்துல இருந்து அது முதல்ல எங்கள் அம்மா தான் ஆரம்பித்தாங்க. அது பார்த்துட்டு இவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, கச்சேரிக்கு தான் வந்தாங்க. அப்போ எதுவுமே கிடையாது, எந்த விதமான சலனமும் கிடையாது. நான் வந்து வாத்தியார், இவங்க ஸ்டூடெண்ட் அப்படி தான் இருந்தோம். இப்போ பஸ்ஸில் தான் போவோம், முன் சீட்டில் உட்காந்துப்பாங்க, பின் சீட்டில் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் பக்கத்தில் உட்கார மாட்டோம். அப்படித்தான். அப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, என்ன அது இவ கண்ணை பார்த்தியா, என்னடா அது பளிச்சுன்னு இருக்கு, லட்சுமியே நீ கூட்டு வந்திருக்க பாடுறதுக்கு, மகாலட்சுமியை கூட்டு வந்து என்னப்பா என்ன அது அழக விட்டுடு, ஆனால் லட்சுமிகரமாக இருக்காப்பா அப்படின்னு என் மனசில் ஒரு விதையை போட்டு விட்டாங்க. எங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி தான் இருக்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி. அது நேராக சொல்லுவாங்க, நான் அவங்க சோதிக்கிறாங்க என் மனசில் எதாவது இருக்கா, நான் அப்படியாம்மான்னு கட்டு விட்டுட்டேன். அவங்களுக்கு இந்த இதாக சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த இவர் வந்து 2 இயர்ஸாக வந்து என்ன சொல்லிட்டு இருப்பார் நடுவில், பண்ணிட்டா என்ன நான் வந்து அப்படி சொல்லும் போதெல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் பாட்டே சொல்லித்தர வேண்டாம். பட் அப்புறம் அவர் சொல்லுவார், வேண்டாங்க அதுக்காக எங்கள் ப்ரொஃபஷனை ஃப்யூச்சரை விடணும், நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் நம்ம பாட்டு கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஒன்ஸ் வந்து இவர் வந்து ரொம்ப கொஞ்சம் பண்ணிக்கணுன்ற மாதிரி தீவிரமாக இருந்தப்போ ஊருக்கெல்லாம் போகாமல் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இப்படியே எங்கேயே இருந்துட்டாரு. அவங்க அப்பா வந்து இது என்ன கூப்பிட்டாலும் இவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார், அம்மா உடம்பு சரியில்லவா அப்படின்னு. அப்போது கூட்டு போயிட்டு இவர் அங்கே பொண்ணு பார்த்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பிறகு தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாதுங்க. அதனால் அப்புறம் வந்து என்னமோ மிஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொண்டாங்க, 7 பொண்ணுங்க நாங்கள், நான் 2வது. அதில் என்னன்னா அந்த ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போயிருந்தார் இவரை வந்து நான் தான் தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. பிறகுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இவங்கள பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இவங்கள பிடிச்சி போச்சு. ஆமா வேணும் முன்னே சொல்லி, ஆமா உனக்கு பிடிச்சி போச்சு, இவங்க 2 பேரும் சேரட்டுங்கிறதுக்காக வேணும்னே எங்க அப்பாவை திருப்பி அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட சொன்னோன்னா அது வேண்டாம் நான் அவளை கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டேன்.
ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணி விட்டுறது, எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து தான், மக்களோட நீங்க விருப்பம். மக்கள் இசைக்காக போறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு இசைவா இருக்கிறதுக்காக இவருக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. இருந்ததுங்க, படிக்கிற காலத்துல இருந்தது. பட் அது வேண்டாத ஆசைன்ற மாதிரி அவரே ஃபீல் பண்ணாரு. அது நடக்காத ஆசையை போய் நம்ம ஏன் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம், எல்லாரும் ஊர்ல ஒரு எண்ணம் வரும்போது அதுக்கு மற்றவங்க எல்லாம் அதுல பூ போட போட ஏன்னா நடைமுறைக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி தான் இவரு. பாருங்க, ஒரு பொண்ணோட வீட்ல இருந்து அந்த இது வந்து ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க ஆமா. சொல்றது இப்பதான் எந்த ஊர்ல அது எங்க ஊர்ல தான், எங்க புஷ்பவனத்துல. ஓகே. ஓ, எனக்கு தெரியாத செய்தி இது. உங்க மூலமா எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு வைங்க. சரி, இப்ப நீங்க மிஸ் பண்ணீங்க. மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்த மாப்பிள்ளைய வந்து பண்ணிக்கோன்றாங்க. எனக்கு சின்னதுலயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் 8வது படிக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். என்ன ஒரு பழக்கங்க அந்த காலத்துல. இப்பதான் டிகிரி எல்லாம் வாழ்றாங்க, பேருக்கு வாங்குறாங்க. அதுவும் பேருக்கு என்ன பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு. பொண்ணெல்லாம் இந்த காலத்துல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு படிச்சா கூட அந்த பிசினஸ்ல தான் ஈடுபடுத்துவாங்க. என்ன பண்ணாலும் அவங்க அந்த இதுதான். அப்போ என்னன்னா என்ன 8வது படிச்ச உடனே போதுன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பையன் 10வது, அந்த காலத்துல 10வது படிச்சாலே படிக்க வச்சால கணக்கு போட்டா போதும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஆமா, 10வது தான் படிச்சிருக்காரு, அதனால 8வது மேல படிக்க கூடாது. நான் அழுதேன். ஐயோ, எனக்கு சின்னதுல இருந்தே தூமம் போட்டு வளர்க்குறாங்க. என்னோட ஊர் மேப், விஐபிஸ், என்னோட பாட்டி டீச்சர்ல, ஏய் நீ பெரிய ஆளாவ, நீ வந்து சுசிலம்மா மாதிரி ஆகணும், நீ வந்து ஜானகி அம்மா மாதிரி சின்ன வயசுலயே சொல்றாங்க. என்ன நல்லா பாடுவேன். அப்போ ஓங்கி கண்ணீர் அப்படி பாடுவேன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஊருக்கே செல்ல புள்ள மாதிரி. நான் எப்படி பாட ஆரம்பிச்சது? அப்போ எப்படி பாட ஆரம்பிச்சதுன்னா, ஸ்கூல்ல செலக்ட் பண்ணுவாங்கல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு, ஜனகணமனமா டெய்லி பாடணுமே அந்த காலத்துல எல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்களே குரல் யாருக்கு நல்லா இருக்குன்னு. அப்போ பாடுறாங்க, என்னோட குரல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அதில் ஸ்கூல்ல அப்படி பாட ஆரம்பிச்சு. ஸ்கூல்ல தான் அவங்க டீச்சர்ஸ் தேர்ந்தெடுத்தப்போ தான் எனக்கே தெரியும் எனக்குள்ள குரல் இருக்குன்னு. உங்க தோழிகள்லாம் உங்களை ஜானகி சுசிலா ஆக்கிட்டாங்க. அப்போ என் தலைமையில் ஒரு 4 பேரை நானே தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ப்ரேயர் பாடுறது, ஜனகணமனம் பாடுறது அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராணி மாதிரி இருந்தேன்னு வைங்களேன். ஸ்கூலுக்கே வந்து பியூப்பிள் லீடராக இருந்தேன். ஒரு இதாக அப்போல இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கோயம்புத்தூரா? மேட்டுப்பாளையம். மகாஜன ஸ்கூல். மகாஜன் ஒரு ஸ்பெஷலாக தனி கவனிப்போன்னு எனக்கு இருக்கும். எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு போட்டி நடக்குது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நடராஜம்மா அந்த டீச்சர் பேர். அந்த ஒரு போட்டி நடக்குது, பின்னாடி கை கட்டி விட்டுருவாங்க, பன்னு இருக்குல்ல தொங்க வைப்பாங்க. சரி, தொங்க வச்சு அது எம்பி குதிச்சு நாங்க அதை சாப்பிடணும்னு. அந்த எம்பி குதிக்கும் போது அவங்க அப்படியே கயிறு தூக்கிடுவாங்க மேல. அப்போ என்கிட்ட வந்து நடராஜம்மா டீச்சர் சொல்றாங்க, இது பாரு நான் இங்க நிக்கிறேன், உனக்காக இதுன்னா கொஞ்சம் கீழே அப்படியே இது பண்றேன். நான் ஜெயிக்கணும்ன்றது, எல்லாத்துலயும் நான் ஜெயிக்கணும், எல்லாத்துலயும் நான் வரணும், எல்லாருமே ஆர்வம் காமிப்பாங்க. அப்படி ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன. அப்படி ஒரு அம்மா சொன்னாங்கல்ல மகாலட்சுமி, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சொபிஸ்டிகேட் லைஃப், கஷ்டப்பட்டது இல்லை. அதாவது சொபிஸ்டிகேட் லைஃப்னா பணத்தினாலேயே நான் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. எங்கே போனாலும் ஒரு தனி கவனிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போதான் எனக்கு கோவம் வந்துச்சு, என்னடா நம்ம ஊரில் நம்ம பெரிய இதாச்சு, நம்ம பெரிய ஆளாச்சு, இந்த ஆள் என்ன நம்மளை கேட்காம இருக்கிறது. கரெக்ட் கரெக்ட். அப்படின்னு அது 2 விஷயங்களா, ஸ்டைலு, அப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் கல்ச்சர் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. அது நார்த்து இது நம்ம நமக்கு சரி பாப்போம், காலேஜ்ல நல்லா இருக்காங்க பாத்துக்கலாம் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு. அப்பதான் அது என்ன எங்க வீட்டுல என்ன பண்றாங்க, உனக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து அவளுக்கு பண்ணி விட்டுருன்னு, தங்கச்சிக்கு பண்ணி விட்டுருங்க, அடுத்தது மாப்பிள்ளை பாக்குறேன் அவளுக்கு பண்ணி விட்டுருங்க. கேர்லெஸ்ஸா சொல்றேன், ஒரு பெற்றோருடைய பொறுப்புணராம சொல்றேன். ஆனா இப்போ பெற்றோரா இருக்கும்போதுதான் அது எவ்வளவு ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தோணுது. பட் நான் வந்து என்னோட லைஃப்பை சரியா சூஸ் பண்ணியிருக்கேன்றது ஒரு நல்ல விஷயம். சந்தோஷம் இருந்தா கூட பெற்றோர்கள் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுல இப்போ நமக்கு ஒரு இது புரியுது, நம்ம குழந்தைங்க அப்படின்னு வரும்போது. பட் நான் வந்து சரியா தான் செஞ்சிருக்கேன். அதுலயும் நான் வந்து அந்த நிலைப்பாட்டிலையும் நான் மாறல, இப்பவும் மாற மாட்டேன். நான் இப்போ ரொம்ப ஸ்டடியா இருந்தது உங்க தாத்தா. என்னாச்சுன்னா, எனக்கு அடுத்தது வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க, நான் என்ன சொல்றேன், அந்த 4வது இருக்கால அவளுக்கு பண்ணி வைங்க, நான் நம்பர் 2 அவளுக்கு பண்ணி வைங்க. நான் அலட்சியமா சொன்னது வந்து ஒண்ணுக்கு ஒத்து மாட்டேங்க, அதான் குடும்பத்து பேரை கெடுத்து விடுவேன், நீ வந்து இது என்ன கூத்தாடி, நீ அதுவாக்கும் இதுவாக்கும் என்ன திட்டுறாங்க வீட்டுல. நல்ல குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் பாடுவாங்களா ஆடுவாங்களா, ஆச்சா போச்சு அப்படின்னு திட்டின உடனே என்ன பண்ணேன் நானு, ரொம்ப சீரியஸா போறாங்க, ரொம்ப சீரியஸா. இவ பேச்ச இனிமே கேட்க கூடாது,
நம்ம பார்க்குறோம் மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் பார்த்து அச்சோ இதுலேருந்து தப்பிக்கணுமே, நம்ம பாடமும் செய்யணும், நமக்கு ஏற்ற ஆளும் இருக்கணும், நம்ம மேலே அப்படியே ரொம்ப உயிராக இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் உங்களுக்கு அது போல எதிர்பார்ப்பு இல்ல. நான் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் சுஷீலா இன்னும் ஆகல இல்ல. நான் அது வரைக்கும் சுஷீலம்மா ஆகல இல்ல. எனக்கு தான் தூமம் போட்டே இருக்காங்கல்ல. ஏய் நீ மெட்ராஸ் போ, என்ன துரத்தி விட்டதே யாரு? என்னோட ப்ரொஃபசர்ஸ் தான். இந்த பாரு மெட்ராஸ் போயிரு, இங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தேன்னு வை, நீ சுஷீலாமா மாதிரி எல்லாம் ஆக முடியாதுன்னு துரத்தி விட்டதே அவங்க தான். அப்படி இருக்கும்போது நான் இன்னும் ஆகல இல்ல சுஷீலாமா மாதிரி. ஆன பின்னாடி தான் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்போ இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது. இதோ இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பெருசாத அவரை பண்ணிக்கிட்டாதான் சரி. அதே ஃபீல்டு வேற, இவர் வேற ரொம்ப நம்ம மேல இதா இருக்காரு, அன்பா இருக்காரு. அப்புறம் நம்ம யாரையாவது பண்ணிக்கணும் தானே, நமக்கு லைஃப் லாங் பாடணும்னு நினைக்கிறேன். இவரை பண்ணிக்கிட்டாதான் என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். நம்மளும் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றோம். இனிமே சரி வராது போல இருக்கு அப்படின்னு நான் அப்போ சொல்றேன் வீட்டுல எல்லாரும். ஏய் நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், தீவிரமா மாப்பிள்ளை பாக்குறோம் தான் இந்த மாதிரிலாம் ஜோக் எல்லாம் பண்ற. யாரு நிஜம் எடுத்துக்கல அப்போ. ஆமா ஜோக்கா தான் எடுத்தாங்க எல்லாருமே, நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நான் எங்கள் தாத்தாட்ட சொன்னேன், இல்லை நான் பாருங்கள் நான் சின்னதுலேருந்தே பாடணுன்னு. அப்புறம் எதுக்கு நான் எம்ஏ வரைக்கும் படித்தேன். அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஏ படித்தேன், எங்கள் கேஸ்டில் நான் ஒத்தி தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ, எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் படித்து மாப்பிள்ளை தேட முடியுமா? பணம் இருக்கிறவனை தான் தேடுறீங்க. ஜுவல்லரி கடை வர்றாங்க, அவருங்க கேட்டாக பைலட் மாப்பிள்ளை வர பெரிய பெரிய ஆளுங்க தான் எங்கள் இதில். அதனால கேட்டாக கதை தான் எனக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் பணம் வேணா இருக்கு, ஆனால் நான் எம்ஏ படிச்சிருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்க, நான் படித்தவ போய் இது என்ன 10வது படித்தவங்களை பண்ணிக்க முடியுமா, இல்லை ஒரு டிகிரி ஹோல்டரை வச்சு பண்ணிக்க முடியுமா? அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் நல்லா படிச்சிருக்காரு, நான் லைஃப் லாங் பாடணும்னு நினைக்கிறேன், நல்லா பாடுறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஸ்பெஷலாக எங்கள் தாத்தாவை தான் கவனிப்பார். ஏன்னா அவர் தான் பெரிய தலைன்னு தெரியும். ஹிந்தில எல்லாம் பாடி, எங்கள் தாத்தாக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தில எல்லாம் பாடி சாமியை கும்பிடணும்னா பூசாரியை கவனிக்கணும். எவ்வளோ எங்க பிடிச்சா ஆன் பண்ணணும். ஹிந்தில எல்லாம் பாடிட்டு ஐ குப்சாமி ஹிந்தி நல்ல தமிழே வராது அவருக்கு, ஏதோன்னு சொல்லுவார் அவரு. இவர் சொல்றத அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் ஒரு ஹிந்தி பாட்டு எடுத்து டியூன் பண்ணி ஆசுமானு மேம் நிக்கலே தாரே சந்தா மாமா கித்தனே प्यारे सबके मन को बहलाते नहीं चांदनी चिटका दे देखो इनकी शान निराली सूरत कितनी बोली बाली இப்படி விட்ட அவர் வா 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 குப்புசாமி என்னமா ஹிந்தி பாடுறா அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனா அதோட தான் இருந்தாரு, கட்டி கொடுக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. பட் அவர்கிட்ட போய் நான் சீரியஸா சொன்னோன்னா அவர் 2 நாளுங்க தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து. ஏன்னா பல குடும்பங்களுக்கு அவர் தான் தலைவர். அவர் சரின்னு சொல்லிட்டா எல்லாம் வந்துதான் மற்றவங்களும் ஆய முடிப்பாங்க. அப்போ அவர் என்ன 3வது நாள் என்ன சொல்றாரு, யார் வர்றீங்களோ இல்லையோ நான் போய் அவளுக்கு பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர். ஏன்னா அவருக்கு தாங்க நான் ரொம்ப பயப்படுவோம், நாங்கள் எல்லாருமே பயப்படுவோம். ஏன்னா என்ன பாட்டு கற்றுக்க விடல, அவரு குடும்பத்துக்கு தலை எல்லா குடும்பத்துக்குமே தலை அவரு. அதனால அவர் அப்படி சொல்லிட்டார், யார் வர்றீங்களோ இல்லையோ நான் போய் இவளுக்கு குப்சாமி. அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. 2 பேர் அவ பாடணும்னு விரும்பி தான் இத்தனை படிச்சிருக்கா. அப்போ 2 பேர் பாடி சாதிப்போன்னு நினைக்கும் போது அதுக்கு நம்ம இதாக இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் வரலைன்னாலும் பரவாயில்ல, நான் போய் பண்ணி வச்சிடறேன்னு சொன்னோன்னா மற்றவங்களை எனக்கு கப்சிப்புன்னு வர முடியும். ஸோ இது ஒரு லவ் மேரேஜ் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தெரியும். நம்ம சக்ஸஸ் இன்னைக்கு பேசலாம், பட் விதி இருக்குல்ல, அப்படிதான். கடவுள் உங்களுக்கு எங்கேயோ சொல்லி வச்சிருக்காங்க மாப்பிள்ளைக்கு, இவங்களுக்கு பொண்ணு போய் பார்த்துருக்காங்க, அங்கேருந்தே அந்த விஷயங்கள்லாம் திருப்பி எல்லாம் கொண்டு உங்களை இங்கே சேர்க்குது. இதுல என்னன்னா எங்க அம்மா இதுல எதுக்கு தெரியுமா, கொஞ்சம் சீக்கிரத்துல கொஞ்சமும் எல்லாருடைய அனுமதியும் கிடைச்சிருச்சுன்னா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு திருவள்ளுவர் வாக்கு சொல்றவர், அவர் எல்லாத்தையும் புட்டு அப்படியே சொல்லிட்டாரு. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான், உலகறிஞ்ச மாப்பிள்ளை தான், ரொம்ப குணமான மாப்பிள்ளை தான். ஆனால் மொழி மாற்றம் செஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு அங்கே அந்த இதனை திருமணம் உங்கள் இதில் நடக்காது, இது மாற்று இதில் தான் நடக்கும், காதல் திருமணம் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ உதப்பேங்க இதுப்பேன். சின்ன வயசுல இருந்தபோது, நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவர் எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுக்கு பார்க்குற மாப்பிள்ளைக்கு அடுத்த பொண்ணுக்கு தான் ஆகும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் எப்படிங்க ஒருத்தரோட ராசியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல,
ஒண்ணுமே இல்லை, வெறும் பேரை கேட்டார், டக்கு 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 டக்குன்னு அப்படியே. அவரு எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல, எப்படி சொன்னாருன்னு தெரியல, எங்க போனாருன்னு. திருமலராயன்பட்டினத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. கையில வந்து ஒரு தடி ஒன்று இருக்கும், கருப்பு. அது என்ன கருந்தது? கோல், கருங்காலி கோல். கருங்காலி கோல் கையில் வச்சுட்டு வருவார். அப்போ என்னோட ஜாதகத்தை கொடுக்குறாரு, எங்கள் அப்பா கொடுக்குறாரு. அது எளிமையான ஒரு பழம். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் என்ன வயசு உங்களுக்கு? அப்போ வந்து நான் வந்து 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். அவ்வளோ சின்னது. ஆமாம், 12 வயசு என்னமோ. இவனுக்கு வந்து ஜாதகாரனுக்கு அப்படி லட்சுமி அழகான பொண்ணு தாயா வரும், இவன் 10 பேருக்கு வேலை கொடுப்பாயா அப்படின்னு எங்கள் அப்பா கோவம் வந்து இந்த மூஞ்சிக்கு. என்ன பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு. அப்போ இந்த மூஞ்சிக்கு, இந்த தர்ஜிரத்துக்கு உள்ள லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வருது, அதுவும் 10 பேருக்கு வேலை கொடுக்குது. ஏந்திரி, ஓடி போயிடு. அவன் தரத்துக்கு அவன் சொல்ல விடலை, வாங்கிக்கிறது மாதிரி ஓடி போயிடுங்கிறாரு. தூரம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவன் தூரம் போய் நின்று 200 அடி 300 அடிக்கு அந்த போயிடு. ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், வள்ளுவம் வாக்கு பொய்க்காது, 10 பேர் வேலை கொடுப்பான், ஒரு அழகான மனைவி தான் கிடைக்கும், நான் சொன்னது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சத்தியம் நடந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவரு இந்த வார்த்தை சொல்றாரு, அதாவது இந்த பொண்ணை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க, பிரபலமாக இருக்கும், அது மாதிரி சொல்லியிருக்காரு. பிரபலமாகும், இது இதுனா உலகம் அறிஞ்ச பொண்ணா இது மாறும், அது அவருக்கு அப்படின்னு. அப்போ எங்கள் தாத்தாக்கு அது நம்பிக்கை இல்லை. எங்கள் தாத்தாட்ட போய் லவ் மேரேஜ் மட்டும் எங்கள் அம்மா சொல்லலை. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா என்னையும் பெரிய பாடகி ஆக்கி பார்க்கணும். தாத்தாட்ட வெறும் இதுதான் போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டு கற்றுக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அவரே சொல்லிட்டு போயிட்டாரு, இது இப்போ இவளை சுற்றி 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம், பெரிய ஆள் ஆகலாம். அப்படியே உட்காந்துட்டு அவள், ஆமாம், டிராஃபிக் போலீஸ் பின்னு சுற்றியும் தான் 4 பேர் இருக்காங்க, எப்பவுமே 4 பேர் இருக்காங்க, அப்போ என்ன போலீஸ் ஆக போகிறாளா? அதாவது அவர் கிண்டல், நான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுல. அவர் வந்து மியூசிக் படிக்கிறதுக்கே அப்போ முதல்ல தெரியாம எல்லாம் கத்துக்கிட்டேன். தெரியாம எப்ப டிகிரி வர வரைக்கும் தெரியாது இவங்க மியூசிக் படிக்கிறாங்கன்னு. அவங்க தாத்தா டிகிரி வர வரைக்கும் இல்லை, அதாவது வீட்டில் எனக்கு, அதாவது ப்ரைவேட்டாக வந்து கிளாசிக்கல் கற்றுக்கணும். அது அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, கிளாசிக்கல் பேஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், என்ன பண்ணு இப்போ நல்லா கிளாசிக்கல் கற்றுக்கோன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்து சொல்லி கொடுக்குறாங்க. குருன்னா பாவம் சாப்பாசாக சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும். எங்கள் அம்மா வாசலில் உட்காந்துப்பாங்க. எங்கள் தாத்தா பிஸ்னஸ் கடை கட்டிட்டு வர்றப்போ வந்து நான் ஸ்கூல்லேருந்து வந்த பின்னாடி தான் தாத்தா எங்கள் 6 மணிக்குள்ளே சாப்பிடணும், நாங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, 5 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வருவார், நைட் சாப்பாடு 5-5:30 சாப்பிட்றதுக்கு வருவார். அந்த நேரம் தான் எனக்கு டியூஷன் சொல்லி தரதுக்கு மாஸ்டர் வருவார். மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் சொல்லி கொடுப்பாங்களா. எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இல்லை வெளியில, நீ போய் கற்றுக்கோ, அவர் முனையில் வந்தாருன்னா நான் சத்தம் கொடுக்குறேன், நீ அப்படியே எதுனா பாட்டை நிறுத்திக்கோ அப்படின்னு. இதுதான் நடக்கும். அப்போ என்னாச்சுன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க தினமுமே. அப்புறம் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே சாப்பாசா கூட சொல்ல மாட்டேன், நான் போயிட்டு வரமான்னு டீச்சர் கிளம்புவாரு. நானும் நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துட்டு, நல்ல குரல் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழகாக பாடுவாங்க. எங்கள் அம்மா ஒரு தடவை வந்து சும்மா அந்த காலத்து பாட்டு, சும்மா இத்தனை தேசபக்தி பாட்டு தான் அவங்க பாடிட்டு என்னமோ முணுமுணுக்கிட்டு இருந்திருக்காங்க. நல்ல குடும்பத்து பொண்ணுங்க பாடுவாங்களா அப்படின்னு அந்த காலத்திலேயே வாய் அடிச்சிட்டாங்க. இந்த பாட்டு இதெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது அப்படின்னு. என்ன வெறும் பஜன், ஓம் நாங்கள் பாடுறதே எப்போ பாடணும்னு எங்கள் தாத்தா முன்னாடி பாடணும்னா ஓம் ஜெய ஜெகன், அந்த ஆரத்தி காமிக்கிறாங்க பாருங்க, ஆரத்தி காமிக்கும் போது அந்த ஓம் ஜெய ஜெகதீஸ்வர அந்த பாட்டு பாடலாம், அவ்வளோதான். அதுக்கு வேணா பாடுறதுக்கு தொண்டை திறக்கலாம் நாங்கள், அதுக்கு மேலே எதுக்கும் அலோவ் பண்ண மாட்டோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான மனுஷன் அவரு. அப்படி இருக்கும்போது என்னன்னா ஊர் சப்போர்ட்டு, ஊர் விஐபிஸ் எல்லாம் வந்து ஏன் லாலாஜின்னு தான் கூப்பிடுவாங்க. மார்வாடி சேர்ந்த லாலாஜி, சோடோ லாலாஜி அப்படின்னு அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோடோ லாலாஜி, பண்ணேந்தோ லாலாஜி அப்படின்னு அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே விஐபிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் நான் படித்தேன். ஒவ்வொன்றும் விதி வந்து வல்லுவன் வழியில வந்திருக்கு. விதி எவ்வளோ வலியதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நான் பிஏ மியூசிக் ஒரே பொண்ணு தான் படித்தேன், ஒரே பொண்ணு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில், ஒரே ஸ்டூடெண்ட் ஒரு மியூசிக்னு 4-5 பேர் இருக்கணும் இல்லையா, ஒரே ஸ்டூடெண்ட். என்னாச்சுன்னா கோவை அவினாஷிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜில் மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன, மியூசிக் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு படிப்புன்னா டிகிரி படிக்கணும்னா ஒரு வேலைக்கு பண்ணால் காசு கிடைக்கும், அதனால் படிக்கணும். மியூசிக் கற்றுக்கிட்டேன்னா ஒரு மியூசிக் டீச்சராக போவாங்களா, 4 பேர் சொல்லி மியூசிக் படிக்கிறதுக்கு 4-5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்தாங்க.
ஒரு 2 ஸ்டூடெண்ட் இல்லாட்டி 3 ஸ்டூடெண்ட். அப்போ ராஜமால் பி தேவதாஸ் தான் இதாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஆமாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 3-4 குழந்தைங்க படிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கு 3 டீச்சர் 3 வருஷத்துக்கு தனியாக வச்சுக்கிட்டு வேண்டாம் அதனால் நம்ம மியூசிக் தூக்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போட்ட 4-5 பிள்ளைங்களுக்கும் வந்து இல்லை வந்து சேர வேண்டாம், டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணியாச்சு, மியூசிக் இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட நான் அழுகிறேன், எனக்கு அது என்ன இப்போ எப்படி சென்னைக்கு வரணும்ல, அடுத்தது எம்ஏக்கு அடி போடணும், பி சுஷிலாமா மாதிரி ஆகணுன்றது தான் எனக்கு இருக்குன்றனால என்ன ஆச்சு, நான் வந்து அம்மாட்ட அழுகிறேன். அம்மாவுக்கும் என் குரல் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எப்படியாவது நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தாத்தாட்ட எல்லாம் சத்தம் போட்டு எல்லாரோட பர்மிஷனும் வாங்கி பிஏ மியூசிக் வரைக்கும் வந்தாச்சுல்ல. அப்போ கூப்பிட்டு போகிறாங்க காலேஜுக்கு. கூப்பிட்டு போனால் அங்கே சொல்கிறாங்க, இல்லைங்க க்ளோஸ் பண்ணியாச்சுங்களே, நீங்கள் எதனா செய்தி வரலையா உங்களுக்கு, அதெல்லாம் மூடியாச்சு, நான் அப்ளிகேஷனே போடல, அப்போ தான் அப்ளிகேஷனே கேட்க போகிறேன், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்னா. அப்போது டாக்டர் பிஎஸ் சரோஜான் இருந்தாங்க மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஓடி. அவங்க வந்து வர்றாங்க, ஏய் வா 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 அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன நீ யாரும் பேர் அனிதான்னு சொன்ன, நீ தான் அனிதாவா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன் பேர், எப்படி கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம பேர் பரவியிருக்கேன், நீ தான் அனிதாவா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே, எங்கே ஒரு பாட்டு பாடுனாங்க, சும்மா எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடினேன். அப்போ என்ன பண்ணாங்க, தவா அப்படின்னு நான் கையை தரன்னு கூப்பிட்டு போங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு ராஜமால் பி தேவதாஸ் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க மியூசிக் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பின்ன நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க படிக்கணும்னா எங்கே போவாங்க, எத்தனையோ ஆசையோடலாம் இருக்காங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்காக சண்டை போட்டாங்க. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, படிக்கணுங்க, அவ ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அந்த கனவோட தான் அவன் இருந்திருக்கா அப்படி இப்படி சொன்ன உடனே அப்புறம் ராஜமால் பி தேவதாஸ் அம்மா முன்னாடியே நான் பாடி காமிச்சு அவங்களுக்கு என்னமோ தெரியல, திடீர்னு என்ன பிடிச்சி போச்சு. சரி போகிற இடத்துல போச்சு. அப்போ உடனே எனக்கு சரின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும். ஆனால் செய்தி போயிடுச்சு இல்லைன்னு, யாரும் வந்து சேரல, நான் ஒருத்தி தான் படிச்சேன். மாதிரி அதிசயம் தான் எனக்கு நடந்தது. ஒருத்தி தான் 3 வருஷமும் நான் படித்தேன். 3 வருஷம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் காலேஜ் எல்லாரும் செல்ல பிள்ளை, நான் பாடுறதுனால எல்லாரும் என்ன விரும்புவாங்க, அனிதா வாயே பாடு, அனிதா வாயே பாடு. அதான் ஆடிட்டோரியம்ல ஏதாவது பாட்டு பாடணும்னா அனிதா அதுன்னு யாராவது சீஃப் கெஸ்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உடனே அனிதா பாடு அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுவாங்க, மேடை ஏறி பாடுறது அந்த மாதிரி. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் வந்து இங்கே எம்ஏக்காக தான் இங்கே வந்தேங்க நான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ மியூசிக்கில் முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். பிஏ மியூசிக் கிடையாது, நான் தான் போய் ஆரம்பித்தாருன்னு கேட்குறேன். அது ஆண்களுக்கு கிடையாதுன்னு. ஆண்கள் என்ன பாம்பண்ணாங்க, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு நான் எழுதி விட்றாங்க. ஓகே வந்துருச்சு, முதல் மாணவன் நான் தான். இல்லை இந்த விதி வலியதுன்னு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொன்னீங்க. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிடுச்சு தகவல் இல்லைன்றது. நான் ஒருத்தி சேரணும்னு என்ன இருக்கு, நான் அங்க சேர்ந்து படிச்சாதான் அடுத்தது எம்ஏக்கு இங்க வர முடியும். விதி எவ்வளவு வலியது. இவர் திருமணம் பண்ணணும், காரணம் என்ன, ஏதாவது காரணம் வைக்கணும்ல பகவானே. ஆக்சுவலாக நான் டிகிரி படிக்கிறதுக்காக இல்லை பண்ணலை, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் மியூசிக் காலேஜில். ஒருத்தர் என்னோட நண்பன், வாடா சென்னைக்கு போகிறோம், நீ சும்மா கூட வா, பாடிக்கிட்டே இருப்பேன், எங்களுக்கு போர் அடிக்காதுன்னு அழைச்சிட்டு வரான். அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி போயிட்டான். எனக்கு லைப்ரரி என்ன வேலை, பக்கத்தில் நிற்கிறேன், ஏங்க இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு இருக்குதுன்னாங்க. அங்கே போய் கேட்டால் அங்கே வந்து பிஏ மியூசிக் கிடையாது. அப்போ தான் நீங்கள் ஆரம்பித்தாருன்னு என்ன நான் சொல்கிறேன். அப்போ அட்ரஸ் கொடுத்துட்டு போன்றாங்க, அட்ரஸ் கொடுத்துட்டு வரேன், எனக்கு டெலிகிராம் வருது, நான் வந்து முதல் மாணவனாக சேர்றேன். சரிதான், எப்படிலாம் அதாவது அந்த விதி சேரணும், அந்த சேர்றதுக்கு இதெல்லாம் காரணங்களா அமைஞ்சிருச்சா? ஆமாம், அது சேமாக தான் எல்லாம் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு உங்க வாழ்க்கை வந்து இறைவனால ஒரு ஆமா அதுதான் நானும் நினைப்பேன். இது வந்து நாங்களே வேண்டாம்னு நினைச்சிருந்தா கூட அது பகவானோட தீர்ப்பு. அது என்னுடைய பாட்டிலே நான் போட்டிருக்கேன், எனக்கும் உனக்கும் எழுதி வச்சு இறைவன் போட்ட முடிச்சு வா இனிக்கும் பாட்டு படிச்சு அப்படி என்னோட ஒரு பாட்டுல எழுதியிருக்கேன். ஹலோ, டோட்டல் வீட்டுக்கே கேட்குது பார்த்தீங்களா, மொத்த வீட்டுக்கு கேட்குவாங்க. சொன்னேன் எனக்கு ஒரு மைக் வச்சுட்டு ஸ்பீக்கர் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுருங்க, நான் கூப்பிட்டேன்னா ஒரு இந்த பாரு சும்மா ஆகிற காரியத்தை பேசு, அதெல்லாம் பேசாத அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் சொன்னார். நான் சொன்னேன் நம்ம நினைச்சா எல்லாமே முடியும், கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். குழந்தைங்களுக்கான அந்த தொப்புள் இது கொடி இல்ல, அதை வந்து நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப கூட அப்படியே தொப்புள் கொடி அப்படியே அது வந்து அந்த கிளிப்பு போட்டுருவாங்க, அப்படியே வச்சிருக்கேன் நான்.